கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2 வசனத்துல இருளிலே இருக்கிற அல்லது இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வெளிச்சம் என்பது என்ன? இதை நாங்கள் எப்படி அடைய முடியும் என்ற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இதை கேட்கிறவர்கள் உள்ளத்திலே வெளிச்சம் உண்டாகும்படியா செய்யும். அப்படியே செய்து உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன கூறுகிறது? இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த வெளிச்சம் என்று எதை குறிக்கிறார், யாரை குறிக்கிறார் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தை முதலிலே சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு அவர் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும் பொழுது, வானத்தை படைத்து உடனே பூமியை அவர் படைத்து விட்டாரா என்று பார்த்தால், வானத்தை படைத்து அந்த வானத்திலே அண்ட சராசரங்களையும் தேவன் படைத்தார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதெல்லாம் சர்வசேனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சர்வசேனையோடு கூட தேவ தூதர்களையும் அவர் உண்டாக்கினார். இந்த தேவ தூதர்களும் சர்வசேனைக்குள்ளே தான் அடங்குவார்கள். சங்கீதம் இதை தெளிவாக குறிப்பிடுகிறது. தேவன் வார்த்தையினாலே வானங்களையும் தன் நாசியின் சுவாசத்தினாலே சர்வசேனையும் உண்டாக்கினார். இந்த சர்வசேனைகள் என்று சொல்லும் பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தேவ தூதர்கள் எல்லாருமே அவருடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். எவ்வளவு மகத்துவமான தேவன் அவர்! இந்த தேவன் அனாதியாய் இருக்கிறவர். அவருக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. ஆதியில அவர் அப்படி இருந்த பொழுது அவர் என்ன நினைத்தார்? மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்தார். மனிதனுக்காக பூமியை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைத்தார். தனக்காக, தன்னுடைய பரலோக வாழ்க்கைக்காக ஜனங்கள் அங்கே வந்து தங்கும் பொழுது, அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது, அதற்கென்று பணிவிடையின் ஆவிகளாக தேவ தூதர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார். இதற்கெல்லாம் நமக்கு வசன ஆதாரங்கள் உண்டு. தேவ தூதர்கள் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. இந்த சர்வ சேனைகள் என்று சொல்லும் பொழுது, இந்த சர்வ சேனைகளுக்குள்ளே நாம் எதையெல்லாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், வானங்களின் சர்வ சேனை, வானங்களும் அவைகளுடைய சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் இந்த சர்வசேனை என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே வானம், அதில் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இது எல்லாமே அடங்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தையும் நாம் இதில் இருந்து பார்க்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம்
20, 21 ஆகிய வசனங்களில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சர்வ சேனை என்று சொல்லும் பொழுது தூதர்கள், தேவ தூதர்களும் அதில் அடங்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது, இப்படியாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அதே ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லும் பொழுது, வானத்தை படைத்த உடனே பூமியை படைத்து விடவில்லை என்று நமக்கு தெளிவாக தெரியும். ஏனென்றால் பூமியானது வானம் படைக்கப்பட்ட பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நேர்த்தியாக தேவன் செய்து முடித்தார். அப்படியே பூமியையும் அவர் படைத்த பொழுது எல்லாவற்றையும் அதன் காலங்களிலே நேர்த்தியாய் திட்டமிட்டு செய்கிற தேவன் அவர். எப்படி என்றால், உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே மனிதனை அவர் நினைத்திருந்தார், முன் குறித்திருந்தார். நமக்கு முன்பாக அன்பில் குற்றமற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய பெயரை எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளவு இருக்கிற தேவன் பூமியை படைக்கும் பொழுதே அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்திருக்குமா என்று சொன்னால், அது கெடுக்கப்பட்ட ஒரு பூமி என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதை எப்படி நாம் நிதானிக்கலாம் என்று சொன்னால், இந்த தூதர்கள் தேவ தூதர்களை வானத்திலே தனக்கு பணிவிடைக்காரராக வைத்திருந்தார். அதிலே சில பிரதான தூதர்கள் இருந்தார்கள். லூசிபர், கேப்ரியல், கேருபின், சேராபின்கள், இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது, இந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதூதன் பெருமை பாராட்டினான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவர் கொப்பாவேன் என்று சொன்னதுனால அவனை கீழே தேவன் தள்ளினார் என்று ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி கீழே விழ தள்ளப்பட்டவன் அந்த தேவனுடைய மகிமையின் ஒளிதான் அவனுடைய சரீரத்தில் இருந்தது. என்றால் தேவதூதர்களை வாயின் சுவாசத்தினாலே காற்றுகளாக, ஒளிகளாக, ஒளியின் வஸ்திரத்தை தெரித்தவர்களாக, மகிமையுள்ளவர்களாக தேவன் படைத்தார். அந்த மகிமையை இழந்த அந்த மனிதன் பூமியில விழுந்து தன்னுடைய இருளை அங்கே பரப்பினான். தேவன் தந்த ஒளியெல்லாம் கெட்டு போயிற்று. தேவன் வைத்திருந்த ஒழுங்கெல்லாம் கெட்டு போயிற்று. தேவன் பூமி எப்படி படைத்தார், இப்பொழுது எப்படி இந்த பூமி இருக்கிறதோ அப்படி படைத்தார். ஆனால் ஆதியிலே பார்க்கும் பொழுது எல்லாம் தாறுமாறாக, பிசாசு தாறுமாறின் ஆவியுடையவன். அதனால என்ன செய்தான், ஜலங்கள் அப்படியே பெருகி இருந்தது, இருள் இருந்தது. அப்பொழுதுதான் தேவன் ஒவ்வொரு காரியமாக செய்தார். ஜலங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர வேண்டும், வெட்டாந்தரை காணப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக படைத்தார். இந்த நிலையில பார்க்கும் பொழுது முதலாக தேவன் சொன்னது வெளிச்சம் உண்டாக கடவுது. ஏன் அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் சொன்னால், எங்கு பார்த்தாலும் ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. இந்த இருள் என்று பார்க்கும்பொழுது அது பிசாசுக்கு சொந்தமானது. பிசாசுக்கு மகிமை, ஒளி எல்லாம் கிடையாது. ஆனால் தேவன் ஒளியா இருக்கிறார். ஒளியாகிய, அறிவாகிய ஒளி அவருக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார். இந்த வெளிச்சம் எப்படி உண்டாயிற்று, யார் இந்த வெளிச்சம் என்பதை பார்க்கும் பொழுது, இந்த வெளிச்சம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த விழுந்து போன பிசாசின் தூதர்கள் தேவன் உண்டாக்கின மனிதனையும் கெடுத்து விட்டார்கள். தேவன் பூமியெல்லாம் சீர்படுத்தி மனிதனை படைத்த பிறகு அவன் மனிதனை கெடுத்து விட்டான். மனிதனுடைய இருதயத்தில இருளை உண்டாக்கி விட்டான். கீழ்ப்படியாமையின் மூலமாக தேவன் தந்ததான 7 விதமான ஆசீர்வாதங்களை மனிதன் இழந்து போனான். இதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், ஒளியாக வந்தார், ஒரு சரீரத்திலே வந்தார், வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வெளிப்பட்டார் என்றெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம்.
இப்படி மனிதன் இழந்து போனவற்றையெல்லாம் கொடுப்பதற்காக, மனிதன் இந்த பூமியிலே செய்த பாவத்துக்காக மனித அவதாரத்தை எடுத்து இந்த பூமியில தேவன் வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிதாவாகிய தேவன் அவர் அவருக்கும் சரீரம் உண்டு, ஆவி உண்டு, ஆத்மா உண்டு. ஆவி, ஆத்மா சரீரமாகத்தான் மனிதனையும் படைத்தார். அதே போல பார்த்தால் பாதாளத்துக்கும் 3 பகுதிகள் உண்டு. ஆழமான படுகுழி, அதாள பாதாளம், மேல் பாதாளம், கீழ் பாதாளம். அதே மாதிரி வானத்தில பார்க்கும் பொழுது புதிய வானம், புதிய பூமி, ஆபிரகாமின் மடி என்று அழைக்கக்கூடிய சொர்க்கலோகம். இப்படி எல்லாம் திருத்துவ தேவனாக இருந்தவர், அவர் என்ன செய்தார்? அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி, இந்த 2ம் தனித்தனியாக, அது 3 திருத்துவராக தேவன் இருக்கிறதுனால, அவருடைய வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக ஜெனிப்பிக்கப்பட்டார். தேவனுடைய வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி, தேவ ஆவி. இந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும்படியாக பிற்காலத்திலே இப்பொழுது இருக்கிறதான பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி சாதாரண ஒரு மனிதர்களாகிய நமக்குள்ளே வந்து கிரியை செய்ய வேண்டும், தங்க வேண்டும் என்று சொன்னால், சீனாய் மலையின் மேலே பற்றி எரிந்ததான அந்த அக்கினி நம்முடைய உள்ளத்திலே, சாதாரண பாவிகளாகிய நம்முடைய உள்ளத்திலே தங்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறேன். சீனாய் மலையின் மேலே தேவன் வந்து பட்சிக்கிற அக்கினியா இறங்கின பொழுது அவர் சொன்னார், இந்த மலையை யாரும் வரக்கூடாது, மலையில யாரும் தொடக்கூடாது, ஆடு மாடுகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் எல்லாரும் துரத்தி விடு என்று சொன்னார். அப்படி அவன் செய்த போதிலும் மறுபடியும் எச்சரித்தார், நீ போய் அதை சரி செய்து விட்டு வா, ஏனென்றால் இந்த மலையை தொடுகிறவன் எல்லாம் அழிந்து போவான், எரிந்து போவான். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள அந்த அக்கினி நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறது. சீனாய் மலையை தொடுகிறவன் எப்படி அழிந்து போவான், அது போல நாமே சீனாய் மலையாக இருக்கிறோம். நாம் நம்முடைய சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை பெற்ற யாராக இருந்தாலும் அவர்கள் தேவன் தங்கும் ஆலயமாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்களை தொடுகிறவன் அழிந்து போவான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது என்ன நடந்தது? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் என்பது தேவன், தேவனுடைய பிள்ளைகள். இருள் என்பது பிசாசும் பிசாசுடைய தூதர்களுமாக இருந்தார்கள். உலகத்திலே வெளிச்சமும் இருளும் இருக்கிறது, அது வேறு. இப்படி இந்த வெளிச்சத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அது பாதை காட்டக்கூடியது, வழி நடத்தக்கூடியது, மற்றவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யக்கூடியது. நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சம் இருந்தால் அது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அடுத்து, இந்த தேவன் எப்படிப்பட்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது, ஜீவ ஊற்று இடத்தில் இருக்கிறது. நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். தேவனுடைய வெளிச்சத்திலே நாம் அந்த வெளிச்சத்தை காண்கிறவர்களாக, மற்றவர்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பார்க்கும் பொழுது, தேவனை பற்றி பார்க்கும் பொழுது, ஜீவன் புறப்பட்டு, நித்திய ஜீவன் புறப்பட்டு வருகிறதான நீர், ஒரு தண்ணீர் ஊற்றாக, ஞான கண்மலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பற்றி எரிகிற அக்னியாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பற்றி எரிகிற அக்னியாக இருக்கிறார். என்றால் தேவனுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். சீனாய் மலையின் மேலே பற்றி எறிந்ததான அக்னி இன்றைக்கு கூட நல்ல அபிஷேகத்தினாலே பற்றி எரியும் பொழுது நமக்கே அது தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை. அடுத்து, நம்முடைய வசனம், தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும். சங்கீதம் 119, 130 சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்குள்ளே இருள் இருந்தாலும் சரி, வெளிச்சம் அங்கே உதிக்கும், இருள் நீங்கிவிடும். எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே இருள் நீங்கிவிடும்.
எங்கே வெளிச்சம் நீங்கி போகிறதோ அங்கே இருளாகிய பிசாசின் ஆவி குடிபுகுந்து விடும். சவுலின் ஜீவியத்துல பாருங்க, ராஜாவாகிய சவுல் தேவனுடைய கட்டளையை அவன் அவமதித்தான். மீறி நடந்ததுனாலே கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு நீங்கினார். அப்பொழுது தேவனாலே வர அனுமதிக்கப்பட்ட ஒரு பொல்லாத கலக்கத்தின் ஆவி அவனை கலங்க பண்ணிற்று என்று பார்க்கிறோம். அதே போல ரோமர் 1 அதிகாரம் 21 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களை பாருங்க. தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை தோத்தறியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தா அந்த இருதயமானது உணர்வில்லாமல் இருளடைந்து போகும். அப்படி இருளடைந்து போனால் அங்கே தேவனுடைய ஆவியானவர் விட்டு விலகி விடுவார். அப்பொழுது அங்கே இருள் குடிக்கொண்டிருக்கும், பிசாசு குடிக்கொண்டிருக்கும், பிசாசுடைய சுபாவங்கள் வந்துவிடும். அந்த 32 வரை இருக்கிற வசனங்களை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக அதெல்லாம் விளங்கும். இப்படி செம்மையான இருதயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அங்கே வெளிச்சம், தேவன் வெளிச்சமாக ஜிப்பார். பேதையாக இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போகிறதில்லை, அவர்கள் உணர்வுள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்து நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. தேவனுடைய கட்டளையை தான் நமக்கு வழிகாட்டுகிற விளக்காக இருக்கிறது. நம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கலாம். இந்த வேதம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அடுத்து வேதம் அல்லது கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார், எப்படி வெளிப்பட்டார் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வார்த்தையாக பிதாவாகிய தேவன் இருக்கும் பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து வார்த்தையாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஞானமாக அவர் இருந்தார். இதை பார்க்கும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். உங்களை பார்த்தவர்கள் பயப்படுவார்கள். தேவன் அருளின ஞானம் நமக்குள்ள இருந்தால், தேவன் அருளின வெளிச்சம் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். மோசையை பாருங்க, 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சன்னிதானத்துல இருந்தான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவனுடைய முகத்தை பார்க்க பயந்தார்கள், முக்காடு போட்டு கொண்டானவன். அதுபோல தேவனுடைய சமூகத்திலேயே இருங்க, இருந்து பாருங்க, உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும், அவருடைய ஞானம் உங்களோடு கூட இருக்கும். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 28 வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். ராஜாவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய மகிமையாக நமக்கு இருக்கும். சரி, இந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் தேவனுடைய ஞானம் கிடைத்து விடுமா? ஞானம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் ஞானம் ஒன்று, தேவனுடைய ஞானம் ஒன்று. இந்த உலகத்தின் ஞானம் என்பது என்ன? இந்த உலகத்திலே நாம் படிக்கிறதான எல்லா ஞானமும். ஆனால் உலகத்திலே இருக்கிற ஞானம் தேவ ஞானத்தை பைத்தியம் என்று சொல்லும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உலகத்தின் ஞானத்தை அஞ்ஞானிகளுடைய ஞானம் என்று சொல்கிறது. இந்த ஞானம் எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா தேவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கும். யோபு சொல்லுகிறார் 28 அதிகாரம் 28 வசனம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை விட்டு விலகினால் அதுதான் புத்தி, அதுதான் அறிவு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்தால் தேவ ஞானம் நமக்குள்ளே உண்டாகும். சரி, இந்த ஞானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? இந்த அறிவு நம்முடைய ஆத்மாவுக்கு இன்பத்தை கொடுக்குமா? நீதிமொழிகள் 2 அதிகாரம் 10 வசனம். புத்திமான்களுடைய உதடுகளிலே ஞானம் விளங்குகிறது. அடுத்து இந்த ஞானத்தின் சிந்தை யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், தாழ்மையான சிந்தை உள்ளவர்களுக்கு இந்த ஞானம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தாழ்மையான சிந்தை உடையவர்களுக்கு தேவனுடைய ஞானம் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்தமான
பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும், புத்திமான் பலவான் என்று வேதம் சொல்கிறது. இப்படி நம்முடைய சரீர பலம் வேறு, ஆத்ம பலம் வேறு. தேவனுடைய சக்தி தான் நமக்கு பலனை கொடுக்கிறது. இந்த சரீர சக்தி எல்லாம் அது வீணானது, இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடியது. ஆனால் ஆத்மாவுக்குள்ளே சக்தி வேண்டுமானால் தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனுடைய ஞானத்தை நாம் விரும்ப வேண்டும். புத்தியை ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை விரும்பு என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அறிவு, தேவன் அறிவாக இருக்கிறார். தேவன் எவ்வளவு ஞானமாக இந்த உலகத்தை படைத்தார் பாருங்க. வார்த்தையில வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார். அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தையில இருந்தவர் தான் இயேசு. அண்ட சராசரங்களையும் நான் படைக்கும் பொழுது, தேவன் படைக்கும் பொழுது நான் அவரோடு கூட இருந்தேன், அவர் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய குமாரனாக ஜெனிப்பித்தார். தன்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவியாக எல்லார் மேலும் செலுத்தும்படியாக தேவன் அதையும் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பின் ஆழத்தை நம்மாலே புரிந்து கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே. அவர் சாமானியமான ஒரு தேவன் அல்ல. பிதாவாகிய தேவனை கண்களாலே நாம் காண முடியாது. அதற்குரிய பரிசுத்தம் நமக்கு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அதே போல தன்னுடைய குமாரனையும் அவருடைய சாயலாகவே படைத்திருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலே அங்கே பிதாவையும் நாம் கண்டு கொள்ளலாம். தேவ சாயலாக மனிதன் உண்டாக்கப்பட்டபடினாலே அதற்கு பிறகு தேவனுடைய சாயலாகத்தான் முதல் மனிதன் தோன்றியிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வசனம் உண்டு, கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஒரு குமாரனை பெற்றேன் என்று ஏவாள் சொல்கிறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை ஆதாம் இழந்து போன பிறகு அவன் தன் சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இப்பொழுது நமக்குள்ளே பலவிதமான ரூபங்கள் இருக்கிறது. ஆனால் கடைசி நாளிலே நமக்கு இந்த சரீரத்தின் ரூபங்கள் எல்லாம் மறைந்து போய் ஒரே ரூபமாக, ஒரு நிழலான உருவமாக, ஒளியின் உருவமாக, தேவனுடைய சுரூபமாக நாம் இருப்போம். இதுதான் மறுரூபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரூபம் எல்லாம் அழிந்து போய் புதிதான ஒரு ரூபம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். இப்பொழுது தேவனுக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், வார்த்தையாக வெளிப்பட்டார் என்பதை பார்க்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை தான் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தான் வெளிப்பட்டது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு என்ற நாமத்திலே இந்த வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு மனிதனாக அவர் பிறந்தார். இந்த வார்த்தைகள் தான் என்னவாயிற்று? தீர்க்க தரிசனத்தின் ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாகத்தான் இந்த வேதத்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய மகத்துவங்களை எல்லாம் எழுதி வேதமாக உங்கள் கையில கொடுத்தேன், நீங்களோ அதை அசிட்டை பண்ணினீர்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதம் என்பது, வேதத்தினுடைய வார்த்தைகள் என்பது, வாக்குத்தத்தங்கள் என்பது, வசனங்கள் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே அருளப்பட்ட வார்த்தைகளை தான் தீர்க்கதரிசிகள் அந்தந்த காலத்திலே வெளிப்படுத்தினார்கள், எழுதப்பட்டு இருக்கிறது. வேத வசனங்களை வாசித்தாலே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டதற்கு சமம். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினால் நித்திய ஜீவன் உண்டு என்று பிதாவாகிய குமாரனை சொல்லியிருக்கிறார். அவருடைய மாம்சத்தை நாம் எப்படி புசிக்க முடியும்? அவருடைய மாம்சம் என்பது என்ன? இந்த வசனம் தான், வார்த்தைகள் தான் மாம்சமாகி வெளிப்பட்டது. அந்த மாம்சம் இல்லை. இப்போ
அந்த மாம்சம் தான் வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை தியானித்து அதை உட்கொண்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நித்திய ஜீவன். அவர்தான் நித்திய ஜீவன். அவரே ஜீவ அப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை நமக்கு புசிக்க கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை பலியாக கொடுத்தார். அவரை எங்கே கிடத்தினார்கள்? மாட்டு தொழுவத்திலே மாடுகளுக்கு உணவு வைக்கக்கூடிய அந்த தொட்டில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொட்டில் என்று சொன்னால் எல்லாரும் நினைப்போம் ஊஞ்சல் கட்டி ஆடுகிற தொட்டில் அல்ல. அது மாடுகளுக்கு உணவு வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழி போல இருக்கக்கூடியது. அதிலே அவர் மன்னாவாக ஜீவ அப்பமாக அங்கே வைக்கப்பட்டார். தன்னுடைய சரீரத்தையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவரை நாம் புசிக்க வேண்டும். அந்த வசனத்தை புசிக்க வேண்டும். அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். அந்த வெளிச்சம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஜெனிப்பிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி உண்டாகும் முன்னே ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்படியானால் வானம் உண்டானது. அதற்கு பிறகுதான் பூமி உண்டாயிருக்கிறது. வானம் உண்டாகும் முன்னே என்று சொல்லப்படவில்லை. பூமி உண்டாகும் முன்னே. அப்படியானால் முதல்ல வானத்தை படைத்தார். அப்படி வானத்தை படைத்த பிறகு பூமியை உண்டு பண்ணுவதற்கு முன்பு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஞானமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அடுத்து ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே, இதுதான் பூமியினுடைய சிருஷ்டிப்பு பற்றி சொல்லப்பட்டது. நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23, 24, 26 வரை இருக்கிற வசனங்களில பார்க்கலாம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஜனிப்பிக்கப்பட்ட நிலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னோ, குன்றுகள் உண்டாவதற்கு முன்னோ, அவர் பூமியையும் அதன் வெளியையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்குவதற்கு முன்னே நான் படைக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அப்படியானால் வானங்களை படைக்கும் பொழுதும் அவர் அவரோடு கூட இருந்தார். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருந்தார். அப்படியானால் அவர் அங்கேதான் இருக்க முடியும். சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலே உயர்ந்த மேகங்கள் ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்தேன் என்றெல்லாம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30 வரை இருக்கிற வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கலாம் 2000 வருடங்களுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது உண்மைதான். சரீரத்திலே பிறந்தார், மாம்சத்திலே பிறந்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே வார்த்தையாக, தேவனுடைய ஞானமாக, அவருடைய கிரியையாக, அவருடைய ஆற்றலாக இருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு உயிரோடு எழுந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி ஏதேன் தோட்டத்திலே நாம் எழுந்து போனதனை 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நித்திய ஜீவனை தரும்படியாக தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்த வெளிச்சம்தான் அவர். அடுத்து நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நீதிமான்களிடத்துல ஒரு வெளிச்சம் இருக்குமானா, அல்லது ஞானத்தின் வெளிச்சம், அறிவின் வெளிச்சம், நீதியின் வெளிச்சம், அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். எல்லாருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமா? துன்மார்க்கர் போடுகிற வெளிச்சம் என்று சொல்வது என்ன? திரைப்படங்கள் போன்றவைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது அதுவும் வெளிச்சத்தினாலே உண்டாகிறது தான். அதிலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் அது பாவம் தான். அதில் பாவத்தை தான் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் துன்மார்க்குடைய வெளிச்சம் அவர்கள் பார்க்கும்போது அது சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் துக்கமோ, சோகமோ, சாபமோ வந்து சேர்ந்து விடும். இதுதான் இந்த 2 வெளிச்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நீதிமானுடைய வெளிச்சம் தேவனுடைய வெளிச்சம், துன்மார்க்கனுடைய வெளிச்சம் துன்மார்க்கனாகிய பிசாசு கொடுக்கிறதான வெளிச்சம். அதே போல இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அப்படியே மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன் என்று பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது. இந்த இருள் என்று சொன்னால் அது இருளே நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாதை தெரியாமல் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
பொல்லாப்பு உண்டாகக்கூடிய காரியங்கள் எல்லாம் அங்கே வரும். ஆனால் வெளிச்சம் இருக்கும் பொழுது அங்கே நாம் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கிறோம், நடக்கிறோம், நம்மாலே கடந்து போக முடிகிறது. பகை என்று சொல்லும்போது அது பகையாகிய இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் ஒளியிலே அல்ல இருளிலே நடக்கிறான். அப்படியானால் யாரையும் நாம் பகைக்க கூடாது. நமக்கு அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு துன்பம் செய்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், வெறுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நீ வெறுக்க வேண்டாம், பழி வாங்க வேண்டாம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏன் அப்படி சொன்னார்? அவர்களுக்குள்ளே அந்த இருளை கொடுத்திருக்கிறது பிசாசு. அவர்கள் ஒன்றும் தெரியாது அவர்களுக்கு. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதே சிலுவையில் அதைதான் தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நமக்கு விரோதமாக செய்கிறவர்கள் கூட அவர்களுக்கு தெரியாது, பாவம். தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருக்கிறதான இருளின் ஆவி. நாம் வெளிச்சத்தில் இருக்கிறதுனால இருள் நம்மை பகைக்கிறது. உலகத்திலே இல்லாததுனாலே உலகம் நம்மை பகைக்கிறது. தேவனை நாம் வணங்குகிறதுனால பிசாசு நம்மை எதிர்க்கிறான். ஒருவன் தேவையில்லாமல் நமக்கு விரோதமாக வருகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள பிசாசின் ஆவி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, ஞானம் ஒரு மனிதனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவனுடைய மூர்க்கத்தை எல்லாம், அந்த மூர்க்க முகத்தை எல்லாம் மாற்றச் செய்யுமா. அதே போல ஞானம் ஞானியை பலவானாக மாற்றும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவன் தரும். அகந்தையினாலே வாது பிறக்கும். ஆலோசனை கேட்கிற இடத்துல ஞானம் உண்டாகும். ஆழ்ந்த சிந்தையுள்ளவர்களுக்கு ஞானம் உண்டு. இப்படியெல்லாம் ஞானத்தை பற்றி, அறிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அறிவாக இருக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஞானம் பிதாவாக தேவனுடைய ஞானம் தான் அவருக்கும் இருக்கிறது. அடுத்து, இந்த வெளிச்சம் உண்டாவது எதற்காக உண்டானது என்று சொன்னால், இருளிலே இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்குள்ளே நடக்கும்படியாக. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்கிறார். பாவம் பெருகி போய் மனிதர்கள் இருளிலே இருந்தார்கள். இருள் என்று சொன்னால் பாவ இருளிலே இருந்தார்கள். இந்த பாவ இருளிலே இருக்கிறவர்களை நீதியின் சூரியனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த பாவ இருள் எல்லாம் நீங்கும்படியாக இவர் உதித்தார். அதுதான் ஒரு நற்செய்தி. இதோ இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய ரகசியம், அவருடைய பிறப்பினுடைய அதிசயம். இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பலியாக கொடுத்தார். பாவங்கள் நிவர்த்தியானது. அவர் உயிருடன் எழுந்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறார். அதை போல நாமும் அவரோடு கூட இருக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு இடையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவரை போல பிரகாசமுள்ள சரீரமாக நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்தி அழைத்து கொண்டு போவார். அதற்கு பிறகு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில இருக்கும். அப்படி 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்கும் என்று சொன்னால், சூரியனுடைய வெளிச்சம் 7 அத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்குமா. இது 1000 வருட அரசாட்சியில எல்லா சாபங்களும் நீங்கப்பட்ட அந்த நிலையில சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போல, சூரியனுடைய வெளிச்சம் 7 அத்தனையான 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். தேவன் ஆழமும் மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவர். இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்துல தங்கும். இதையே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது.
இந்த வெளிச்சமாக பிறந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்க வரும்பொழுது நாம் என்ன செய்வோம் என்று பார்த்தா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி விளக்குத்தண்டின் மேலே வைப்பார்கள். அது அப்பொழுது யாவருக்கும், வீட்டிலே இருக்கிற யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது அந்த இருளை நீக்கும், ஒளியை தரும். மற்ற எரியாத மெழுகுவர்த்திகளை எல்லாம் அது தீபம் ஏற்றக்கூடியதாக அது இருக்கும். யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது, நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்முடைய சாட்சி, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் தெரிந்து கொள்வார்கள், இவன் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை. இவனுடைய பொறுமை, இவனுடைய விசுவாசம், இவனுடைய அன்பு, இவனுடைய மன்னிக்கிற சுபாவம், இதெல்லாம் தேவனை பற்றிய நம்முடைய வெளிச்சமாக இருக்கும். அவருடைய சாட்சியாக இருக்கும். அவருடைய ஞானத்தை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்படி தேவன் எப்படி வெளிச்சமாக இருக்கிறாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வெளிச்சமாக இருக்கிறாரோ, அப்படி நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தருவதற்காக வந்திருக்கிறோம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு நாம் வெளிச்சம் தர வேண்டும். நம்முடைய சரீரம் முழுதும் இருளா இல்லாமல் வெளிச்சமாக இருக்கும்படியாக நம்முடைய அவயவங்கள் எல்லாம் நல்லதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய கண் ஒளி மிகுந்த கண்ணாக, நன்மை உள்ள கண்ணாக இருக்க வேண்டும். இந்த கண் என்று சொல்லும்போது கண் மாத்திரமல்ல, நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? ஒளியிலே நடக்கக்கூடிய, பாவத்தை விட்டு விலகி நற்செயல்களை செய்யக்கூடிய, நீதியின் பாதையில நடக்கிற கண்களாக, பார்வையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி நீதியின் பாதையிலே நம் கண்கள் போகும் பொழுது, நம்முடைய பார்வை இருக்கும் பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு சாட்சியாக நாம் இருக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் சரீரம் ஒரு புறத்திலே இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தா சரீரம் முழுவதும் நமக்கு இருளா இருக்கும். ஒருவன் இருளிலே இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால இடறி போவான். ஆனால் நாம் ஒளியின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாமும் இடராமல் வெளிச்சத்தை உடையவர்களாக, வெளிச்சத்தை தருகிறவர்களாக இருப்போம். நமக்கும் ஒரு சாட்சியம் ஜீவியம் இருக்கும். நாமும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறவர்களாக இருப்போம். இந்த வெளிச்சம் நமக்கு மாத்திரமல்ல, தேவனுக்கு மாத்திரமல்ல, தேவனாலே படைக்கப்பட்ட தேவ தூதர்களுக்குள்ள இந்த வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை இழந்து போனால் இருள். அப்படித்தான் இப்ப இருளின் பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். பிசாசு இருளின் ஆவியை உடையவனாக இருக்கிறான். எப்படி என்று சொன்னால், தேவ தூதர்கள் எப்பொழுது எங்கு வந்தாலும் வெளிச்சமாகத்தான் வருவார்கள். இதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரம் எழுந்திரு என்று சொன்னான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அப்படியானால் நாமும் தேவதூதர்களை காட்டிலும் நாம் விசேஷமானவர்கள். தேவதூதருடைய ஊழியை காட்டிலும் அதிகமான ஊழியை நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மற்றவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை தட்டி எழுப்பி விடுதலை தர வேண்டும். இங்க பாருங்க, அவன் விழாவிலே பேதுருவை தட்டினதும் அவன் சங்கிலிகள் அவன் கையிலிருந்து தானாக விழுந்து போனதாம். அதுபோல நாம் யாரையாவது தட்டி எழுப்பினால் அவர்களுடைய சிறையிருப்பு, அவருடைய அந்தகார சங்கிலிகள், எல்லா கட்டுகளும் ஓடி போகும். நாம் தான் தட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1 முதல் 5 வரை இருக்கிற வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்துல கொஞ்சம் கூட இருளே இல்லை.
இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தனது மகிமையின் அறிவாகிய ஒளி. இங்க பாருங்க, மகிமை. மகிமை என்று சொன்னால் அது ஒரு வெளிச்சம். அறிவு, அதுவும் ஒரு வெளிச்சம். மகிமையின் அறிவாக ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருதயத்திலே பிரகாசிக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கும், சாட்சியின் ஜீவியம் இருக்கும், மகிமையின் அறிவாகிய ஒளி இருக்கும், தேவனுடைய கிருபைகள் எல்லாம் இருக்கும், அற்புதங்கள் இருக்கும், அடையாளங்கள் இருக்கும். தேவன் நம்மை வழி நடத்துவார். அக்னி ஸ்தம்பத்தோட மேக ஸ்தம்பத்தோட கானானுக்கு வழி நடத்தின தேவன், வனாந்தரத்தில் நடத்தின தேவன் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சாட்சி உண்டு. தேவன் நேரடியாக வந்து அவர்களை வழி நடத்துகிறார், பேசுகிறார். தீர்க்க தரிசனத்திலே பேசுகிறார், தரிசனத்திலே பேசுகிறார், சொப்பனத்திலே பேசுகிறார். இப்படி விளக்கினுடைய வெளிச்சம் நம்மிடத்தில் பிரகாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலே மனிதராக பிறந்து நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவாகிய தேவனிடத்திலே கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அதனாலேதான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இந்த பூமியிலே துணையாக வைத்திருக்கிறார். அவர் தான் தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், நான் பிதாவிடத்துல போகிறேன், ஆனால் எனக்கு பதிலாக தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் தான் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை இப்பொழுது அவரிடத்துல இருக்கிறது, பிதாவிடத்தில் இருக்கிறது. ஆனால் பிதாவினுடைய ஆவி இந்த பூமியில நமக்கு உள்ளே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை போல இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை பிரியமானவர்களே. பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தால் இந்த உலகத்தின் பெரிய மகிமை, பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், இந்த உலகத்திற்கே அதிபதியாக இருக்கலாம். ஆனால் சாதாரண ஒன்றுமில்லாத ஏழையாக நாம் இருந்தாலும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருந்தால் நம்மை போன்ற பாக்கியசாலிகள் கிடையாது. இதை நாம் உறுதியாக சொல்லலாம். இப்படி வெளிச்சமாக, மகிமையாக, அறிவாக இருக்கிறதான தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். இது மற்றவர்களுக்கு சாட்சியாக நாம் ஜீவிப்பதற்காக. இப்படிப்பட்ட கிருபை தந்த தேவனை ஸ்தோத்தரித்து இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்க வேண்டும். இருள் இருந்தால் இருளானது நீங்கி முழுவதுமாக வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டும். இந்த செய்தியை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் உடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு இப்படி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரே. உமக்காக ஜீவிக்கவும், சாட்சியாய் வாழவும், மற்றவர்களுக்கு ஒளியை தரவும், ஒளியாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பிரகாசிக்க பண்ணும். உடைய வருகையில காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.